ஓம் கம் கணபதி நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 14/6/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மாலை 4:21 வரை, பின்பு திருவோணம் நட்சத்திரம். இன்றைய திதி திருதியை திதி மதியம் 3:48 வரை, பின்பு சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி. சந்திராஷ்டமம் உள்ள ராசி மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, பிற்பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை. இன்றைய குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்று தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நாளில் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட எண்ணியது யாவும் நிறைவேறும். மனதிற்கும் உடலுக்கும் நிம்மதி கிடைக்கும். இன்றைய நாளில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினால் நீங்கள் நினைத்த காரியமும் வெற்றியாகும், அனைத்தும் நலமாகும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சுக்கிரன் உள்ளார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்துள்ளார். 5க்குரியவன் உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கும். தேவையில்லாத கவலைகள் சற்று அலட்டினாலும் அதற்காக இன்று கவலைப்பட மாட்டீர்கள். பிரயாணங்களால் சில நன்மைகளும் உண்டாகும். ஏனோ இனம் புரியாத தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. வீட்டிலேயே தொழில் பார்ப்பவர்கள் என்றால் சிறு சிறு தடுமாற்றங்கள் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு இன்று இருக்காது. ஒரு சிலர் அதை வீட்டிலேயே இருந்து கவனித்து கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும். பிள்ளைகளால் இன்று மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். சற்று செலவுகளும் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இன்று தனவரவு கூடும். இன்று உங்களது ராசிக்கு விரயச்சானத்தில் சனி உள்ளதால் இன்று எதிர்பார்த்த விரய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பணத்தை விட விரய செலவுகளும் அதிகமாக இருக்கும். சில வேலைகளை தள்ளி வைப்பீர்கள். சில காரியங்களை தள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்துடன் பயணங்களால் நன்மையும் மனதிற்கு நிம்மதியும் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ளார். விரயஸ்தானாதிபதி உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைந்துள்ளார். தாயாருக்காக சற்று கவலைப்படுவீர்கள். எனினும் தாயார் வழி அனுகூலமான பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். திடீர் பயணங்கள் நிமித்தம் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். விரய செலவுகள் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்திற்காக பலவிதமான விலையுயர்ந்த பொருள்களை வாங்குவீர்கள் அல்லது உங்களது குடும்பத்தினர் அதை வாங்க வைப்பார்கள். இன்றைக்கு உங்களுக்கு பாக்கெட் காலியாகும் தினமாகவே உள்ளது. குடும்பத்தில் பெண் பிள்ளைகளால் சில
நல்ல செய்திகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுப செலவுகளையும் எதிர்பார்க்கலாம். வாகனத்திற்காக சற்று செலவுகள் வந்து சேரும். உங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். வேலைகளை தள்ளி வைப்பீர்கள். இன்று செய்ய வேண்டிய தொழில் அல்லது வேறு ஏதாவது முக்கியமான பொறுப்புகளை சற்று தள்ளி வைக்கும்படியாக இருக்கும். பாக்யஸ்தானத்தின் அதிபதி உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ளார். அதனால் லாபங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிக்காக சற்று போராட்டங்கள் உண்டாகும். எனினும் அந்த உதவி உங்களை தேடி வரும். பெண் பிள்ளைகள் வழி சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம். கடல் கடந்து செய்தி வந்து சேரும். திடீரென்று உறவினர் வருகையால் மனதிற்கு சற்று நிம்மதி பிறக்கும். புதிய பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக வேலை விஷயமாக காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தாய்மாமன் உறவு முறையில் ஏற்பட்ட விரிசல்களுக்கு மாற்றம் உண்டாகும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இன்றைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு வந்து சேரும். அதற்கான உதவியும் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு விஷயத்திற்காக சற்றே பணச்செலவுகள் அதிகமாகவே இருக்கும். நண்பர்களுடன் இணைந்து இன்று பயணங்கள் செய்வீர்கள். இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்று தொழில் நிமித்தம் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள், உலோக சம்பந்தமான தொழில்கள், தங்க நகை, வெள்ளி போன்றவற்றால் லாபம் அதிகமாகும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஒரு சிலருக்கு சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. ஒரு சிலருக்கு பணவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு மனத்தடுமாற்றங்கள் உண்டாகும். உங்களது ராசி அதிபதி உங்களது ராசியிலேயே குருவுடன் உள்ளதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு உங்களது ராசியிலேயே உள்ளார். மற்றும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் கேதுவும் உள்ளதால் சகோதரர்களால் மட்டும் சிறு சிறு கவலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் உங்களுக்கு அதிகமாக செலவுகள் வைப்பார்கள். அதனால் இன்று உங்களது பாக்கெட்டிலோ அல்லது வேறு எங்காவது வைத்து இருந்த பணத்தையோ காலி செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். வாகன பழுதுகள் ஏற்படலாம். அது சகோதரர்கள் மூலமாக இருக்கலாம் அல்லது உங்களால் கூடியும் இன்று வாகன செலவுகள் வரலாம். இரும்பு சம்பந்தமாக, பட்டறை சம்பந்தமாக மற்றும் கல்வி சம்பந்தமாக, கலை சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் பணம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் மனது சிறு சிறு கவலைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்றே தாமதப்படும். நினைத்த காரியம் நிறைவேறாமல் சற்றே ஆட்டம் காண்பிக்கும். அதனால் மன வருத்தங்களும் உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். வம்பு வழக்குகளுக்கு செல்ல வேண்டாம். வீட்டில் தேவையில்லாமல் உங்களிடம் தானாகவே வம்பு வழக்குகள் வந்து சேர்ந்துவிடும். நீங்களாக எங்கும் செல்ல வேண்டாம். சந்திராஷ்டம காலத்தில் இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏனோ இனம் தெரியாத கவலை உங்களுக்கு அலட்டும் விதமாக இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனை சற்று அலட்டிக்கொண்டே இருக்கும். குடும்பத்தில் நகை சம்பந்தமான பிரச்சனையும் சற்றே அலட்டும். அதனால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. இன்று அதிகமாக செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். மருத்துவ செலவுகள் வரலாம். அது தாயாருக்கோ அல்லது உங்களது மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ வரலாம். இன்று விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் ஒரு மந்தத்தன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கும் அந்த ஒரு தடுமாற்றம் உண்டாகும். எனினும் வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு லாபம் மிகுதியாகவே இருக்கும். இன்று ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு இன்று சிறப்பாக இருக்கும். தேய்பிரையில் வரும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபட்டு மகிழுங்கள்.
கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உள்ளார். ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் உள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சுக்கிரன் உள்ளதால் பூமி சம்பந்தமாக லாபத்தை எதிர்பார்க்கலாம். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இனிப்பு சம்பந்தமாக, பால் சம்பந்தமாக, கறவை மாடு சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுதியாகவே இருக்கும். இன்று நீங்கள் ஆவலுடன் காத்திருந்த இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்தில் சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளால் இன்று மகிழ்ச்சி உண்டாகும். தேவையில்லாத கவலைகள், சங்கடங்கள் சற்று சூழ்ந்தாலும் அதையெல்லாம் உடனடியாக மாற்றிவிடுவீர்கள். பெண்களிடம் சற்று கவனமாக இருப்பது இன்று உங்களுக்கு நல்லது செய்யும். உங்களால் பாதிப்பு அடைந்த பெண்கள் வழி உங்களுக்கு சிறிது சங்கடங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக சில பேச்சுவார்த்தைகள், சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்பத்தில் தாமதமான திருமணம் கைகூடும். தடைப்பட்ட காரியம் இனிதே நிறைவேறும். ஆலய தரிசனம் செய்வது உங்களுக்கு இன்று சிறந்த பலனை தரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி நண்பர் வழி உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்டுவதற்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ வைத்திருந்த பணம் இன்று உங்களுக்கு வேறு விதத்தில் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கடல் கடந்து இனிப்பான செய்தி வந்து சேரும். தொழிலில் உங்களுக்கு திடீர் மாற்றம் உண்டாகும். வேலை விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அரசியலில் ஏற்பட்ட விரோதம் மாறிவிடும். உங்களது எதிரி தொல்லைகள் நீங்கும். வியாபாரிகளுக்கு சிறப்பான லாபம் உண்டாகும். இன்று மனதிற்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சிறு கவலைகளும் உங்களுக்கு வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்களது ராசியிலேயே செவ்வாயுடன் கேதுவும் உள்ளார். உங்களது ராசி அதிபதி ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். தொழிலுக்காக சற்றே போராட்டம் இருந்த நிலை மாறிப்போய் அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உதவிகளும் வந்து சேரும். கடல் கடந்தே பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பெற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி அல்லது குடும்பத்தினர் வழி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணம் கை கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். எதிர்பார்த்த நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில், சுப காரியங்களில், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக பெரியவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதை தேடி நீங்கள் செல்வீர்களோ அது உங்களை தேடி வரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். என்று சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டால் இன்று நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாகும். பெண் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும். கணவனால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இன்று தனவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்று மனமகிழ்ச்சி நிறைய விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் குரு பகவானும் உள்ளதால் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். குடும்பம் வழி வரவேண்டிய சொத்து பணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் இனிதே நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். குடும்பத்தை விட்டு விலகி சென்றவர்கள் வந்து சேருவார்கள். நீண்ட காலமாக பூமி சம்பந்தமாக பிரச்சனை ஏற்பட்டு அதனால் கவலை கொண்டிருப்பவர்களுக்கு அது சம்பந்தமாக ஒரு தீர்வு உண்டாகும்.
முன்னின்று காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் இன்று உங்களுக்கு கூடும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். அதற்கான பயணங்களும் மேற்கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த நபரையும் சந்திப்பீர்கள். அதனால் உங்களது வாழ்வில் திடீர் திருப்பங்களும் ஏற்படும். கடன் தொல்லை காரணமாக ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். உங்களுக்கு உதவக்கூடிய நபர் இன்று உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதனால் உங்களுக்கு சற்று மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் ஏற்படும். பெண் பிள்ளைகளால் இந்த செலவுகள் அதிகமாகும். கல்வி சம்பந்தமாக கடன் உதவி பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உயர்கல்விக்காக வெளியூர் படிப்பிற்காக செல்ல வேண்டிய சூழ்நிலையும் அதற்கான உதவியும் கிடைக்கும். அந்த பாக்கியமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் உங்களது சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டு. எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் லாபங்களும் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் கட்டட சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு புதிய வாய்ப்பும் தனலாபமும் உண்டு. இன்று கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இனிய ஆன்மீக பயணம் மேற்கொள்வதால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். இன்று தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி என்பதால் விநாயகப் பெருமானை வழிபட அனைத்தும் நலமாகும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உள்ளார். சப்தமாதிபதி உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுவுடன் உள்ளார். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்ட பகை விலகும். சொத்து சம்பந்தமாக ஏற்பட்ட பகைகளுக்கு மாற்றம் உண்டாகும். உங்களுக்கான பங்கு குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சி நிறையும். குடும்பத்தில் பிரிவுகளிலிருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். குடும்ப கலகங்கள் மாறும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டு. சொத்து உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். புதிதாக வீடு கட்டும் யோசனையும் உண்டாகும். அதற்கான உதவியும் பெறுவீர்கள். கடல் கடந்து பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் செய்தியும் தனமும் வந்து சேரும். பிள்ளைகளின் விஷயத்தில் அக்கறை கொள்வீர்கள். பிள்ளைகளின் படிப்பிற்காக செலவுகள் செய்வீர்கள். அவர்களின் உயர் படிப்பிற்காக உங்களுக்கு உதவிகளும் தேவைப்படும். மருத்துவ படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து சேரும். அதற்கான கடன் உதவி அல்லது படிப்பிற்காக உங்களது முயற்சியும் வெற்றியாகும். நீண்ட காலமாக காத்திருந்த இனிப்பான செய்தி குடும்பத்திற்கு உண்டாகும். வேலையில்லாமல் சங்கடப்படும் இளைஞர்களுக்கு, இந்த ராசிக்காரர்களுக்கு படிப்பிற்கு தகுந்தாற்போல் வேலையும் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டு. செய்யும் தொழில் குடும்ப தொழில்கள் சிறக்கும். பட்டறை தொழில்கள் மற்றும் இரும்பு, உலோகம், தங்கம், வெள்ளி போன்ற தொழில்களால் லாபங்கள் இரட்டிப்பாகும். அலைந்து திரிந்து வியாபாரம் செய்யும் சிறு சிறு வியாபாரிகளுக்கு கூட தனலாபம் அதிகமாகும். பூமி லாபம் உண்டு. வாகன லாபம் உண்டு. இடம் விற்பது, வாகனம் விற்பது, வாங்குவது இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். நியாயம் தர்மத்தை பற்றி என்று அதிகமாக பேசுவீர்கள். அதனால் சில சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள். பிள்ளைகளால் அனுகூலமான பலனும் தனவரவும் உண்டாகும். என்று கணவன் மனைவி இடையே சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின்பு மாறும். என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வதும் இன்று விநாயகப் பெருமானை வழிபடுவதும் என்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் கேதுவுடன் உள்ளார். தொழிலில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலில் லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்கலாம். தொழிலுக்காக அலைச்சல்கள் உண்டாகும். அதனால் லாபமும் உங்களுக்கு அதிகமாகும்.
கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்று ஆன்மீக பயணத்தால் உங்களுக்கு இன்று லாபமும் அதிகமாகும், மனதிற்கு நிம்மதியும் உண்டாகும். வாகன தொழில் செய்பவர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று ஆன்மீக பயணத்தால் லாபங்கள் மிகுதியாகவே இருக்கும். ஆலய தரிசனம் செய்வதன் மூலம் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். அலுவலக பணிகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உள்ளதற்கான செய்திகளும் உங்களை வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். மனதில் ஏற்பட்ட வலி மாறிவிடும். பிறரால் நிந்திக்கப்பட்ட உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசியலில் புதிய பொறுப்புக்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அரசியல் சம்பந்தமான பயணங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சேரும் சிறப்புமாக இருக்கும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். உங்களுக்கு இன்று சகோதரர்களால் சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும், உங்களது கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளவும். அவர்களால் உங்களுக்கு இன்று செலவுகளும் வரலாம், மனக்குழப்பங்களும் வரலாம். அதனால் உங்களை நீங்கள் மனதை கட்டுப்படுத்தி கொள்ளவும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு, பிறரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் வழி அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயார் வழி எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு சுபபலனை அளிக்கும் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசி அதிபதி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் புதனும் இணைந்து இருப்பதால் கல்வி சம்பந்தமான தொழிலில் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய பாக்கியமும் உண்டாகும். ஏற்கனவே உயர்கல்வி வெளிநாட்டில் கற்றவர்களுக்கு அது சம்பந்தமாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தம் பயணங்களால் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூரில் புதிய தொடர்புகள் உருவாகும். புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரிகளுக்கெல்லாம் தனவரவு அதிகமாகும். சொத்து தர்க்கங்களுக்காக சற்று பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். சகோதர வழியில் சற்று மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். அலுவலக பணிகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுபபலனை தரும். வியாபார நிமித்தம் சற்று அலைச்சல்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுபமாகும். எண்ணியது நிறைவேறும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தாய் வழி உறவால் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசியல் வழி சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் சிறு சிறு கலகங்கள் பணம் சம்பந்தமாக ஏற்படும். கடன் சம்பந்தமான தொல்லைகளுக்கு முடிவுண்டாகும். இன்று ஆலய தரிசனம் செய்வதும், இன்று தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயகப் பெருமானை வழிபட அனைத்தும் உங்களுக்கு சுபமாகும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே இன்று சந்திரன் உள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் இருக்கும் குருவும் புதனால் இன்று உங்களுக்கு அனைத்து காரியங்களும் நலமாகும். மற்றும் சில தடுமாற்றங்களும் சில மனக்குழப்பங்களும் உங்களுக்கு இன்று உண்டாகும். இனம் புரியாத கவலை. சந்திரன் உங்களது ராசியில் இருப்பதால் சில தடுமாற்றங்களும் வேலையில் அவ்வளவாக கவனங்களும் உங்களுக்கு இருக்காது. தடுமாற்றத்துடன் வேலை செய்வீர்கள். எதை செய்வது என்று உங்களுக்கு தோன்றும். வேலை பளுக்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் சிறு தொழில்கள் செய்பவர்கள் என்றாலும் சரி, பெரிய தொழில்கள் செய்பவர்கள் என்றாலும் சரி,
அலுவலக பணிச்சுமை என்றாலும் சரி, வீட்டிலேயே இருந்து எது செய்தாலும் என்று உங்களுக்கு சோர்வும் களைப்பும் அதிகமாகவே இருக்கும். சற்றே தடுமாற்றங்களும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு விலகும். தேவையில்லாமல் நீங்கள் சண்டை சச்சரவில் ஈடுபடுவீர்கள். எனினும் சாந்தமான நிலை வருவதற்கு இன்று ஆலய தரிசனம் செய்வதும் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபடுவதோ அல்லது பூஜையில் கலந்து கொள்வதோ உங்களுக்கு இன்று நல்லது செய்யும். உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயுடன் கேதுவும் இருப்பதால் மனைவிக்காக இன்று உங்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மனைவி வழி சற்றே சங்கடங்கள் ஏற்படும். மனைவி மூலமாக இன்று உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கலகங்கள் உண்டாகலாம், கையிருப்பு கரையலாம். மனைவி மூலமாக உங்களுக்கு செலவுகளும் அதிகமாகலாம். கடன் தொல்லைகளும் உங்களுக்கு சில சமயம் மனதிற்கு வருத்தத்தை அளிக்கும் விதமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்று தனலாபம் சற்று குறைந்த வண்ணம் இருக்கும். எனினும் ஒரு சிலருக்கு வாகன லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு வாகன சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதாவது வாகனத்திற்காக பழுதுகள் ஏற்படலாம், அதற்கான செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று சற்றே எதிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் சுக்கிரன், ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவுடன் புதன் இருப்பதால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். நினைத்தது நிறைவேறும். திடீர் பயணத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான செய்தி வந்து சேரும். திடீர் அனுகூலம் அரசு வழி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கடல் கடந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் அல்லது தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு சிறந்த லாபம் கைவரும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் அது அனுகூலமான பலனாகவே உங்களுக்கு இருக்கும். தொழிலில் சிறு மந்தத்தன்மை ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சரிகட்டி விடுவீர்கள். எதிர்பாராமல் சிலரது உதவி உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கைவரும். இன்று கணவன் மனைவி இடையே இன்று தனவரவு அதிகமாகும். அவர்கள் கேட்டதை நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். மனைவியின் சொத்து ஒரு சிலருக்கு கைவரும். ஒரு சிலருக்கு தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தாயின் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளதாலும் 3 குடையவர் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் இன்று திருமண பேச்சுவார்த்தை சம்பந்தமாக குடும்பத்தில் தடைப்பட்ட காரியம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீரென்று வரவேண்டிய பணம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். பூமி லாபம் உண்டு. கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகும். இன்று வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பண விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் சிறு உடல் உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் எதையாவது உணவை உட்கொண்டு விட்டு அதனால் வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். உதர சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு அலட்டும். அதனால் வாந்தி, மயக்கம் மற்றும் காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பும் அதற்கான மருத்துவ உதவியும் உங்களுக்கு தேவைப்படும். திடீர் சொத்து தர்க்கம் குடும்பத்தில் எழும். சொத்துக்காக
பேச்சுவார்த்தை உண்டாகும். அதனால் மனஸ்தாபங்களும் அதிகமாகும். குடும்பத்தில் ஒரு சிலர் உங்களை எதிர்த்து நிற்பார்கள், ஒரு சிலர் உங்களுக்கு அனுகூலமாக நிற்பார்கள். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளார். அதனால் பணம் சம்பந்தமான விஷயங்கள் இன்று வாக்குவாதமாகவும் மனஸ்தாபமாகவும் மாறும். குடும்பத்தை விட்டு வெளியேறி செல்லவும் யோசனை உண்டாகும். குடும்பத்துடன் கணவன் மனைவி பிள்ளைகளுடன் வேறு வீட்டுக்கு செல்வதோ அல்லது இந்த கலகத்திலிருந்து விடுபடுவதோ அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பணம் சம்பந்தமான பிரச்சனை சற்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும். தூக்கம் வராமல் சற்று தவிப்பீர்கள். இது ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். அதனால் லாப நோக்கத்துடன் செய்யும் தொழில்களில் சற்று தடுமாற்றம் வராமல் பார்த்து கொள்ளவும். ஏனென்றால் உங்களது லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். லாபஸ்தானாதிபதியோ உங்களது ராசியிலே உள்ளார். அதனால் எதையும் சற்று தள்ளி போடுவீர்கள். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று அசால்ட்டாக இருப்பீர்கள். பயண நிமித்தம் சற்று கவனம் கொள்வது நல்லது. உடல் உபாதைக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தேவையில்லாத மனக்கலக்கங்களும் பிரச்சனைகளும் வராமல் பார்த்து கொள்ளவும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்மானம் உண்டாகும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்ய யோசனையும் உண்டாகும். புதிய வீடு மனை வாகனம் வாங்க யோசனையும் வந்து சேரும். எனினும் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தடுமாற்றங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். மனதில் தைரியங்கள் உண்டாகும். ஒரு சிலரால் மனது சற்று பாதிப்புகளும் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பயணங்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். மருத்துவ சம்பந்தமான படிப்பிற்காக அதற்கான முயற்சியும் உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களுடன் சற்று கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். உங்களது இடமாற்றம் வேலை மாற்றம் சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அரசியலில் சிறு சிறு சங்கடங்கள் வர வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்று நீங்கள் தேய்பிறை சதுர்த்தி திதி என்பதால் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வதோ மற்றும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளவோ பிறருக்கு சற்று இனிப்பு வழங்கவோ செய்தால் இன்று உங்களுக்கு மிகவும் அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும். தடங்கல்கள் யாவும் மாறிவிடும். மனது இன்று நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.